இங்கே தான் விஷயமே ஒழிஞ்சிருக்கு. உண்மையான விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். இடமாற்றம்ங்கிறது வேலை மாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை முக்கியமான ஒன்று தாயார், மூத்த பெண்மணிகள், மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, யாருக்கார் ரொம்ப முக்கியமாக பண உதவிகள் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷனில் அவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இது வந்து கண் சம்மந்தப்பட்டது, இது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, இது வந்து பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செலவுங்கிறது இருக்கும், ஆனால் இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளாக இந்த மாதிரி இருக்குது. ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், சிம்பிளான சொல்யூஷன். ஒருவேளை இங்கேயா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி மாம்பழத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் அம்பாளுக்கு தேவி அப்படின்னு பேர் வரும். அந்த தேவி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாம்பழத்தில் அபிஷேகம் செய்து அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சாரை நம்ம எடுத்து ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணலாம். அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இந்த இடத்துல இருந்தால் டைரெக்டாக அதே தேவியோடைய கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்யலாம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த இடத்துல இருந்தால் கோவில் கட்டுறாங்க, அம்பாள் கோவில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே பண்ணலாம். ஆனால் இங்கே பண்ணும் பொழுது மனைவியுடன் சேர்ந்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் தான் இந்த விஷயத்த பண்ணணும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான நல்ல மாற்றம். ஆனால் மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வரும்.